பெரும்பாலும் என்ன நடக்கும்? அது ஒன்ன சேகரிக்கும். கொஞ்சம் சத்தமா சொல்லு. மீன்களை ஒன்ன சேகரிக்கும். ஆமா, இந்த வலை மீன்களை எல்லாம் ஒன்னா சேர்க்கும். எல்லா வகை மீன்களையும். சரிதானே? ஆமா, எல்லா வகை மீன்களையும். பரலோக ராஜ்யமானது எல்லா வகையான மீன்களையும் வாரி கொண்டு வர வலைக்கு வைப்பாங்க. சீமோன் மத்தவங்களும் அதை இழுத்து கொண்டு போய் கரையில உட்கார்ந்து மீன்களை விரிப்பாங்க. நல்ல வகை மீன்களை கூடையில சேர்த்துட்டு கெட்டவற்றையெல்லாம் வெளியே எறிவாங்க. இந்த மாதிரியே உலக முடிவுலையும் நடக்கும். தேவ தூதர்கள் இறங்கி நீதிமான்களின் நடுவுல இருந்து பொல்லாதவங்களை பிரிச்சு அவங்கள அக்கினி சூளையில போடுவாங்க. உங்களுக்கு புரியுதா? இந்த மாதிரி இருக்கிறபடியால் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேர்ந்த வேத பாரகன் எவனும் தன்னோட பொக்கிஷத்திலிருந்து புதியதை பழையதை எடுத்துக் கொடுக்கிற வீட்டஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பாகிறான். இந்த அறிவை வச்சு நீங்களும் இதே போலவே செய்யணும். நான் சொல்ற இந்த எடுத்துக்காட்டுகள் சிலருக்கு புரியும், மத்தவங்களுக்கு புரியாது. பொறுமையா இருங்க.